பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் செய்யக்கூடியது இதுதான். என்னன்னா, கடவுள் முன்னாடி போய் உட்காந்துருவேன். என்னுடைய பூஜை அறையோ இல்லை சிவாலயம், அங்கே போய் உட்காந்துருவேன். சுவாமி கூட நான் பேசுவேன். மனசால், மனசை விட்டு ஆத்மார்த்தமாக நான் பேசுவேன். நீ பண்ணுறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நான் உன்னை தானே நம்பி இருக்கேன். இந்த குடும்பமே ஒன்று தானே நம்பி இருக்கு. உன்னுடைய குழந்தைகள் தானே நாங்கள்லாம். இவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தா இது எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம்? அதனால் எனக்கு இதெல்லாம் நீ தான் கொடுத்துருக்க. ஆனால் இதை எப்படி எனக்கு கையாளுறதுன்னு தெரியல. அதனால் இதை நான் குழப்பவோ ஐயோ இது வேணாம் அப்படின்னு எனக்கு நிராகரிக்கவும் நான் மாட்டேன். இதை அப்படியே நான் வச்சுருக்கேன். இது என்ன பண்ணால் சரியாகுமோ அதை நீ பண்ணு, அதற்கான வழியை எனக்கு காட்டு, அந்த வழியில் நான் போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் ஏது நடக்கும் இதெல்லாம் நான் யோசிக்க கூட மாட்டேன். நீ தான் கொடுத்த, கொஞ்ச நாள் வச்சுக்கோன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்க. நீ 10 ரூபா வச்சுருக்கேன், உனக்கு எப்போ வேணும்னு நினைக்கிறியோ நீ வாங்கிக்கோ, அவ்வளோதான். அது மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடஞ்சி போய் உட்கார்றதோ, துவண்டு போகிறதோ, சோகமாகிறதோ, இனிமேல் நான் சாமியை கும்பிட மாட்டேன், கடவுளே இல்லை அப்படின்னு நினைக்கிறதோ, என்னால் இது முடியாது அப்படின்னு நினைக்கிறதோ, இதெல்லாம் கூடாதுங்க.